ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பரலோகவாசிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட மேலும் ஒரு சத்தியத்தை இந்த தலைப்பின் கீழாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவ தயவும் தேவனுடைய ஒத்தாசையும் அவருடைய வழி நடத்துதலும் நாம் மத்தியிலே இடைபடும் வண்ணமாக ஒரு விசை நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவனுடைய தயவை நாங்கள் வேண்டி காத்திருக்கிறோம். மேன்மை மிகுந்த தகப்பன் மீண்டும் ஒரு விசை அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நாங்களும் ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாங்கள் வெற்றி சிறக்க தேவநீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பிலே 6வது ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்வில் நடக்க போகிற மாற்றம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்குரிய சத்திய மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சிந்தைகளும் என்னுடைய செயல்களும் என்னுடைய ஈடுபாடுகளும் வேற ஒரு காரியத்துல இருந்திருக்கலாம். ஆனா திடீரென்று என்னை காணும் பொழுது, நேத்து வர இப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இப்படி இருக்கிறாரே அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்றால், நேற்று வரை நான் செய்த செயலை முழுவதுமாக விட்டு வேறொரு செயலை செய்யும் போதுதான் அந்த வார்த்தை வரும். அப்படிப்பட்ட மாற்றம் இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் தேவைப்படுகிறது. இன்னைக்கு போயிட்டு இருக்கிறேன், அந்த பாதை தப்புங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிந்ததுக்கு பின்பாக நான் அந்த பாதையில நின்று ஐயோ தவறான பாதையில வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுகிறதுனால போகுதா? நிச்சயமா இல்லை. அல்லது பரவாயில்ல, இதுவரை தவறான பாதையில வந்துட்டேன், என்ன செய்ய, வேற வழி இல்லை, இதே பாதையில போயிருவோம் அப்படிங்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது அதுவும் நிச்சயமா இல்லை. அப்ப நான் செய்ய வேண்டிய தீர்மானம் என்ன? என்னுடைய பாதையை நான் மாற்றணும். இதுவரை போனது வேறொரு பாதை, இப்பொழுது நான் புதிய பாதை. இனிமேல் இந்த பாதைக்கும் எனக்கும் எந்த விதத்திலும் ஒரு சம்பந்தம் இல்லாத வேறொரு பாதையை நான் என்ன செய்யணும்? தேர்வு செய்யணும். அப்படி எனக்குள்ளாக இன்றைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த மாற்றத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 17வது வசனம் அருமையான ஒரு காரியத்தை சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் புதிதாயின. வேதம் நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன்னா புது சிருஷ்டியாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வரும் மட்டும் நான் வேற ஒரு சிருஷ்டியா இருந்தேன். கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இடைபடும் மட்டும் என்னுடைய வாழ்க்கை பயணம் வேற ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சிந்தைகள், நான் செய்த எல்லா வேலைகளும் என்னுடைய சுயத்துக்காகவும் என்னுடைய மனதை ஆறுதல் படுத்துறதுக்காகவும் சென்று கொண்டிருந்தது. ஆனா என்றைக்கு தேவன் என்னுடைய வாழ்வில் இடைப்பட்டாரோ, என்றைக்கு அவருடைய தலையீடு என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்ததோ, அன்றைக்கு என்னுடைய வாழ்வு மாற்றப்பட்டது. நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறினேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் இன்றைக்கும் நம்மிடத்தில் கேட்கிறார். என் மகனே, என் மகளே, என்னை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், எது நன்மை எது தீமை என்ற ஒரு புரிதல் இல்லாமல் உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய வாழ்க்கையை இப்போ மாற்று. உன் வாழ்க்கை பயணத்தை இப்போ மாற்று.
உன்னுடைய பாதை சரியான பாதையா இல்ல, இந்த பாதையில நின்று வருத்தப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பாதையை தூக்கி எறிந்து அந்த பாதையை உதறிவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இந்த புதிய பாதைக்குள்ளாக நீ கடந்து வா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். இன்னும் பழசையே நீ பிடிச்சிக்கிட்டு இருக்காத. பழைய பாவங்கள், பழைய குற்றங்கள், பழைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒளிந்து போக பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு புதிய வாழ்க்கையை தாரேன், ஒரு புதிய துவக்கத்தை தாரேன், ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நான் அழைத்து போறேன். நீ அதை மட்டும் பற்றிக்கொள். அதை பெற்றுக்கொள்கிறதற்கு நமக்கு வாசை இருக்குது, வாஞ்சை இருக்குது. ஆனா அதற்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்? தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய சிந்தை, தேவனுடைய தலையீடு, தேவனுடைய ஈடுபாடு எல்லாம் எனக்கு வேணும்னு வார்த்தையினால சொல்றதுனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லையே. தேவனுடைய வழிகளில் நடக்கிறதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதின் அடையாளம் என்ன அப்படின்னா, என்னுடைய வழியிலிருந்து முழுவதுமாக என்னை நீக்கி தேவனுடைய வழியில் என்னை நிறுத்துவதுதான். இன்னைக்கு பாவியா இருக்கிறேன்னா பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்றேன். அந்த பரலோகத்துக்கு நேராக பிரயாணத்தின் பாதையை நான் தீர்மானம் செஞ்சுக்கிறேன். நானே போயிடுறேன், என்னுடைய ஞானத்துக்கு தெரியும் எந்த பாதையில போனா பரலோகம் போகும் அப்படின்னு நானே தீர்மானம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது கிறிஸ்துவின் பாதையா இருக்காது. அதுல கிறிஸ்து எந்த விதத்திலும் தலையீடாக இருக்க மாட்டார். அவருடைய கிருபையும் அவருடைய அனுக்கிரகத்தையும் அந்த பாதையில் என்னால பார்க்க முடியாது. எந்த பாதை கிறிஸ்துவின் பாதையோ, எந்த வழி நடத்துதல் கிறிஸ்துவின் வழி நடத்துதலோ, அந்த வழிநடத்தலுக்குள்ளாக நான் இருக்கும் பொழுது அவருடைய கிருபையையும் அவருடைய அனுக்கிரகத்தையும் அவருடைய பாதுகாவலையும் அவருடைய ஈவையும் அவருடைய இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் என்னால பார்க்க முடியும். நான் பரலோகத்துக்கு நேராக தான் ஓடுறேன், ஆனா இன்றளவும் தேவனுடைய அசைவாடுதல் என்னோட வாழ்க்கையில பார்க்க முடியலையே. கவலைப்படுறோமா? இன்றளவும் தேவனுடைய கரம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக தெரியலையே, கவலைப்படுறோமா? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்றளவும் என்னுடைய கண்கள் தேவனை காணலையே, தேவனுடைய அசைவாடுதலை எனக்குள்ளாக உணர முடியலையே அப்படிங்கிற ஒரு பாரம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் தப்பான பாதையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். நான் பார்க்க வேண்டிய பார்வை என்னங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் நான் நிற்க வேண்டிய பாதை என்ன என்பதை நாம் அறியாதவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நமக்கு மேன்மையான காரியத்தை வேதத்தில் வச்சிருக்கிறார். உண்மையாகவே இப்படிப்பட்ட சூழலில் கடந்து வந்த ஒரு மனிதனை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். யோவான் 21வது அதிகாரம் வசனம் 3-4 மட்டும் நான் வாசிக்கிறேன். யோவான் 21 வசனம் 3 மற்றும் 4. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். இயேசுவானவர் சிலுவையில அடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, சீஷர்கள் ரொம்ப பயந்து ஓடி ஒளிந்து கொண்டதுக்கு பிற்பாடு, இந்த பேதுரு செய்த செயல் என்ன அப்படின்னா, மீண்டுமாக எங்க போறாரு? மீன் பிடிக்கிற வேலைக்கே போறார். அவர் எந்த ஒரு மேன்மைக்காக அழைத்து கொண்டு வரப்பட்டாரு? நீ மீன்களை பிடிக்கிறவன் கிடையாது, நீ மனுஷரை பிடிக்கிறவனா நான் மாத்துறேன்னு சொல்லி தேவனுடைய வாக்கை ஏற்று தேவனுக்கு பின்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக ஓடி சென்று ஊழியம் செய்த ஒரு மனிதன். ஆனா ஒரு சோர்வு, ஒரு தொய்வு வந்த உடனே தனக்குன்னு ஒரு பாதையை போட்டு தனக்கான தேவைகளை தானே சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எதை வேண்டான்னு விட்டுட்டு வந்தாரோ, எது போதும்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு புதிய பாதையில தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினாரோ, அந்த மனுஷன் அந்த மேன்மை மிகுந்த தேவனின் பாதையை விட்டு விட்டு மீண்டுமாக தன்னுடைய சொந்த பாதையில் பிரயாணம் செய்ய தொடங்கினார். அதுவும் தனியா போல, கூட இருந்த மற்ற மனிதர்களையும் மற்ற சீசர்களையும் கூட்டிட்டு போனார் அப்படிங்கிறத நம்மால் காண முடியும். வசனம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால்
தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தான். பேதுருனுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு விசை, அவனுக்கு மீண்டும் ஒரு அழைப்பை கொடுக்கும் வண்ணமாக தேவன் இடைப்பட்டார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில முதல்ல நம்ம பாவ வழியில தான் இருந்தோம். தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நீதியின் வழியில தான் போவேங்கிற எண்ணத்தோட, ஒருவேளை நான் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடோ அல்லது முழு மனதோடு தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடோ இனிமேல் என்னுடைய பாதை பரலோகத்தின் பாதை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய பாதையை நம்ம துவங்கியிருப்போம். ஆனால் துவங்கப்பட்ட அந்த புதிய பாதையில ஏதாகிலும் கஷ்டங்கள், ஏதாகிலும் சோதனைகள், ஏதாகிலும் ஒரு சிக்கல்கள், ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த பரலோகத்தின் பாதையை விட்டு உதறிட்டு, பரவாயில்ல, நான் இதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையிலே வாழ்கிறேன், அந்த பழைய வாழ்க்கையிலேயே நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் கடந்து போனோமே ஆனால், அந்த பழைய வாழ்க்கையின் ஈடுபாடு மீது உள்ள ஒரு வாஞ்சை நிமித்தமாக, ஒரு எண்ணத்தின் நிமித்தமாக அதே பழைய வாழ்க்கைக்கு நாம் கடந்து போனோமே ஆனால், தேவன் இன்றைக்கு மீண்டுமாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த பேதுருவை எப்படி மீண்டுமாக தெரிந்து கொண்டாரோ, பேதுருனுடைய வாழ்க்கையில எப்படி மீண்டுமாக இடைப்பட்டாரோ, அதே போல இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். பேதுரு அது கிறிஸ்துன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மேற்சட்டையை கட்டிட்டு கடல்ல குதிச்சிட்டான். அதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதை நான் வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் தோன்றினது என்னன்னா, கடவுளை நீங்க திருப்பி வந்துட்டீங்களா, எனக்கு இந்த படகு வேண்டாம், இந்த மீன் வேண்டாம், இந்த வளையம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். என்னுடைய இருதயத்தில் அது அப்படிதான் தெரிஞ்சு. பேதுரு செய்த செயலை நம்ம இன்றளவும் செய்யாம இருக்கிறோம். அந்த படகையும் அந்த வலையையும், அவனுக்கான அந்த மீன் பிடிக்க தான் போனேன், அந்த மீன்களினால் வர வருமானம் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் விட்டுட்டு, எப்படி பேதுரு மீண்டுமாக இயேசுவோடு சேர்ந்து கொண்டானோ, அதே போல சேர்றதுக்கு நம்ம மனசு இன்னும் தயாராகலை. இப்போ நம்ம என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் திரும்பியும் சேர்ந்துட்டு திருப்பியும் என்னுடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையில பாரங்கள் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? கடவுள் திரும்பவும் போயிட்டாருன்னா நான் என்ன செய்வேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் ஒரு நாளும் என்னை விட்டு விலகி போகிறவர் அல்ல. நான் தான் என்னுடைய விருப்பத்திற்காக, என்னுடைய தேவைகளுக்காக என் தேவனுடைய கரங்களை உதறிவிட்டு எனக்கான பாதையை நான் நியமித்து எனக்கான ஒரு புதிய ஓட்டத்தை துவக்குகிறேன் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 15வது வசனம், யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மீண்டுமாக ஒரு காரியத்தை பேதுருக்கு கிறிஸ்து நினைவுபடுத்தினார். இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக இதே பேதுரு தான் சொன்னான், யார் உம்மை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன். ஆனால் அதே பேதுரு தான் கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்கிறத அறிஞ்சதுக்கு பிற்பாடு முதல் ஆளாக மீன் பிடிக்க கடந்து போனான். இப்போ அதை நினைவுபடுத்துறதுக்காக திருப்பி அதே கேள்வி கேட்குறார், நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை இல்லைங்க, 3 முறை அதே கேள்வியை கேட்டார். பேதுரு மனசுடைஞ்சு போனான். அவனுடைய குற்றம் என்ன, அவனுடைய தப்பிதம் என்ன, அவனுடைய மீறுதல் என்ன என்பதை தேவன் அவனுக்கு குத்தி காட்டலைங்க, நினைவுபடுத்தினார். என் தேவன் ஒருபோதும் ஒரு பாவிய குத்தி காட்டுறதோ அல்லது அவன் மீது அந்த பழிகளை சுமத்துகிறதோ என் தேவனுடைய வழக்கு அல்ல. அவர் அந்த பேதுருவை நினைவுபடுத்தினார். நீ எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த, எவ்வளவு மேன்மைமிக்க ஒரு பாதையில நீ நடந்துகிட்டு இருந்த, மீண்டுமாக ஒரு தவறான பாதைக்குள்ள போயிட்டிய, இப்போ மீண்டும் அதே பாக்கியத்தை உனக்கு தரேன், அந்த பரலோக பிரயாணத்துக்கான பாக்கியத்தை நான் உனக்கு தரேன். ஆனால் நீ மறக்காத காரியம் ஒன்று இருக்கணும். என்ன அப்படின்னா, நீ என் மீது வைத்திருந்த அதே அன்போடு அந்த பரமகாரனை நோக்கி நடந்து போ. என்கிட்ட அன்பா இருக்கிறியா? பேதுரு மனசுடைஞ்சி கடைசியில் சொல்றாரு, நான் அன்பா இருக்கிறேன் கடவுளே, என்னோட இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர்,
ஆனால் ஒரு மேன்மை என்ன தெரியுமா? ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பேதுரு, இதே பேதுரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்தார். அவருடைய செயல் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மேலும் ஒரு காரியத்தை பேதுருனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். யோவான் 21வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு மீண்டுமாக தேவனை பின்பற்றி போனான். பேதுரு மீண்டுமாக தேவனுடைய பாதையில் செல்லுகிறதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கையின் முடிவு தேவனுக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பேதுருக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், தேவனை பின்பற்றுகிறதுனால நான் கஷ்டப்படணுமா, நான் பாடுபடணுமா, நான் அநேக இடங்களில் நெருக்கப்படணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலாம். ஆனால் பேதுரு தன்னுடைய ஜீவன் போகும்போது அதை எப்படி நினைச்சிருப்பாருங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்காக ஜீவனை தருவது அவருக்கு கிடைச்ச பாக்கியமாக பேதுரு நிச்சயமாக கருதியிருப்பார். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வேணுமா? அப்படிப்பட்ட ஒரு மேன்மை நமக்கு வேணுமா? அந்த மேன்மையை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அந்த மேன்மையை பெற்றுக்கொள்கிறதற்கு நான் இன்று ஆயத்தமாக இருக்கிறேனா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இது பேதுரு செய்த பிரசங்கம். பேதுரு எப்படிப்பட்ட பிரசங்கத்தை செஞ்சார் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை மனம் திரும்பி வந்த பேதுரு செய்தார். பேதுருவோட வாழ்க்கையில முதல்ல மனம் திரும்புதல் தேவைப்பட்டுச்சு. உண்மையான மனம் திரும்புதல் பேதுருனுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு பிற்பாடு, உண்மையான மனம் திரும்புதல் என்ன அப்படிங்கிறத பேதுரு அறிந்து கொள்ளதுக்கு பிற்பாடு, அநேக மனிதர்களுக்கு மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கத்தை அதே பேதுரு மேற்கொண்டான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட அநேக இருதயங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக மனம் திரும்பியது. இன்றைக்கு நான் இந்த சத்தியத்தை படிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தேவன் இதே சத்தியத்தை கற்றுத்தருகிறார். என்னுடைய மனம் திரும்புதலை என் தேவன் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். என்னுடைய மனம் திரும்புதல் தேவனுக்கு நேராக இருக்கும் பொழுது, என்னுடைய பாதை தேவனுக்கு நேரான பாதையில் இருக்கும் பொழுது, தேவன் அந்த காரியத்தை கண்டு மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல் அவருக்குள்ளாக இருக்கும். வேறொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் என்னதை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறதா. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னுடைய துக்கம் இன்னைக்கு தேவனுக்கேற்ற துக்கமா இருக்குதா, அல்லது சுயம் சார்ந்த, உலகம் சார்ந்த, அழிந்து போகக்கூடிய காரியம் குறித்த ஒரு துக்கமாக இருக்கிறதா? இன்னைக்கு உலகத்தில் வாழும் அநேக மனிதர்களுக்கான துக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இந்த மேன்மை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில இந்த உயர்வு இல்லையே, நான் ரொம்ப கம்மியான சம்பளத்தில் என்னுடைய குடும்பத்தை நடத்துறேனே, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கான உயர்வான ஒரு நிலையில என்னால படிக்க வைக்க முடியலையே. தேவன் சொல்றாரு, அதை நினைச்சு நீ துக்கப்படாத. ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கேற்ற துக்கம் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன செய்வ? கிறிஸ்துவுக்குள்ளாக மனம் மாறக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தேவன் சொல்றார். இன்னொரு வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் எதுக்காக தாமதிக்கிறார்? அவருடைய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்குது. ஆனால் இன்றளவும் அநேகர் தாமதிக்கிறார்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய வருகை இவ்வளவு தாமதமாகுது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ஏன் ஒருத்தனுக்காக? உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள்லாம் நம்ம விட்டுருவோம்.
என்ன யோசிச்சு பார். நம்முடைய இருதயத்தை நாமே யோசிச்சு பார்ப்போம். தேவனுடைய தாமதத்தின் காரணம் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், நான் மரணம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் தேவன் எனக்காக தாமதிக்கிறார். அந்த மனம் திரும்புதலை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்னுடைய பரலோக பிரயாணம் ஆசீர்வாதமான ஒரு பிரயாணமா இருக்கும். அந்த பாக்கியத்தை தேவன்கிட்ட நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோமே ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தருகிறதற்கு அவர் தயாரா இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய உள்ளம் அந்த மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்குதா? என்னுடைய வாஞ்சை மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்குதா? பேதுரு மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டான். பேதுரு செய்த தவறு எதுவாக இருப்பினும் தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பை பேதுருவுக்கு தந்தார். அதே போல இன்று எனக்கு இந்த வாய்ப்பை என் தேவன் தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க விசுவாசம் அதுவா இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரம் நாம் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நேரம் அவர் நமக்கு காண்பிக்கும் பாதையில நாம் கடந்து செல்வோம். எனக்கான பாதையை நானே உருவாக்கி நானே பிரயாணப்படும் போது எனக்கான பாதுகாப்பை நான் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் எனக்கு காண்பிக்கும் பாதையில் நான் பிரயாணப்படும் போது எனக்கு எல்லாமுமாக அவர் இருந்து அவர் என்ன வழி நடத்துவார். அதற்கு அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்பி என் பாதையில் வா. உன்னுடைய பாதையை விட்டு என்னுடைய பாதையில மனம் திரும்பி கடந்து வா. உனக்காக தான் இன்றளவும் நான் தாமதிக்கிறேன். உன்னுடைய ஜீவன் எனக்கு வேணும், உன்னுடைய பிரசன்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் இன்றளவும் காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வேணும் என்பதற்காக, அப்படிப்பட்ட மேன்மை நமக்கு வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட தேவனுடைய வழி நடத்துதல் இந்த பாவியின் பரலோக பிரயாணத்தில் எனக்கு நிலைத்திருக்கணும் என்பதற்காக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. உமக்கு முன்பாக உமக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பேதுருவுக்கு கிடைத்த பாக்கியத்தை போல எங்களுக்கும் இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறீர். நாங்கள் மீண்டுமாக உம்மிடத்தில் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறோம். தேவன் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதையில் எங்களை நடத்துங்க. உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுது நீரே எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உயிருள்ள நாள் வரை உமக்கு ஊழியம் செய்ய தேவன் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் பாரம் நம்முடைய மனம் திரும்புதலாக இருக்கட்டும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த புதிய பாதையில் அவருடைய கரம் கொண்டு நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.